சொந்தங்களுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி தெரியுது. டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் டைம். எல்லோருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நத்தாரதுன்னு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். எல்லாம் நல்ல மாதிரி போகணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இந்த வீட்டின் அப்டேட்டை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண டைம்லேருந்து கொஞ்சம் அவுட். நிறைய சின்ன சின்ன டீட்டெயில் மற்ற வந்து சின்ன சின்ன மெட்டீரியல் செகண்ட் பிக்சல் டைமுகள் வந்து சேர்றதுக்கான ஒரு அமைப்பு. மற்றது வந்து கிச்சனும் வந்து வேறு இடங்கள் யூஸ்வலை விட வேறு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆகவே இந்த ப்ரொஜெக்டை இதே மாதிரியான அமைப்புள்ள வீடுகள் நீங்கள் செய்கிறதா இருந்தால் எங்களை நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ரீபோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ சொல்லிக்கொண்டு வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். ரைட், வாங்க. ரெடியா? சின்ன போச் இதான் இந்த சின்ன போச். முன்னுக்கெல்லாம் விண்டோக்கள் ஃபிட் பண்ண முடியும் இருக்கிறது. நீங்கள் பார்த்து நீங்கள் வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க அப்படியே வந்தோன்னு பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டம்னு சொல்லி. வெயிட், இந்த கதவை பூட்டோம், இந்த குளிர்கிறது. இப்போ நான் நிற்கிற இடம் வந்து போச்சிலேருந்து அப்படியே வரோம். வளமையாக இந்த போச்சும் இந்த டோரையும் ஒண்டாக்கி செய்யத்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல அவங்களுக்கு போஸ்ட்மேன் வந்து போஸ்டர் 2 பேரும் ஒர்க் பண்ணுறதால போஸ்டல் வந்து இங்கே வைக்கணும். அமேசான் பார்சல்கள் வந்து திறந்து அக்சஸ் பண்ணி வைக்கணும் என்று கேட்டுக்கொண்டதன் பிரகாரம் 2 டோர் வருகிறது. ஆனால் நான் கூடுதலாக வந்து சஜஸ்ட் பண்ணுறேன் இந்த 2ஐயும் ஒண்டாக்கி இந்த முன் டோரத்துக்கு, அதாவது மெயின் டோரத்துக்கு இங்கே வெளியில் போடுறதான் பார்த்துருப்பீங்க. இது 2 ரைட். இப்போ அப்படியே வரேன் பாருங்க. வந்த உடனே கீழே ஃப்ளோரிங்கெல்லாம் அடிச்சுட்டா எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண வேண்டி இருக்குது. இப்படியே இந்த லெஃப்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ஆஃபீஸ் ரூம். சைடு எக்ஸ்டென்ஷன் எடுத்து செய்திருக்கிறான். மேலே ஸ்கை விண்டோ வந்து போட்டிருக்கிறான். இனஃபான நிறைய ஹெட்டில் ஸ்பாட் லைட் போட்டிருக்காங்க. 6 லைட்ஸ் போட்டிருக்காங்க. 6 லைட் இந்த ரூமுக்கு. ரைட். அப்படியே கீழே நிலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு. டைல் எஃபெக்ட், அதாவது வூட் எஃபெக்டட் டைல்ஸ். ஒரு ஜிக்ஸக்கான அமைப்பில் நாங்கள் இதை டிசைனை வந்து செய்திருப்போம். கூடுதலாக வந்து எல்லாம் போஸ்டல் டைல்ஸ் தான் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரியான அமைப்பு இது கொஞ்சம் டீட்டெயில், கொஞ்சம் டைம் எடுக்கும் இதில் செய்து முடியும். அதே மாதிரி இந்த ரேடியேட்டர்ஸையும் வந்து நான் காட்டியிருப்பேன். P+ வழியாக பாருங்கள், சின்ன தின் P+ ரேடியேட்டர். அப்போ இடத்தையும் வந்து கூடுதலான வந்து ரேடியேட்டர், ஸ்டாண்டர்ட் ரேடியேட்டர் கொஞ்சம் அகலமாக இருக்கும். இது வந்து சின்ன ரேடியேட்டர் P+ன்னு சொல்கிறது. அது வந்து ரேடியேட்டர் வந்து கூடுதலாக வந்து யூஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கும். அப்படியே நாங்கள் வெளியில் வந்தோம்னு சொல்லி சொன்னால் இது வந்து ஒரு லேண்டிங் ஏரியா. ரைட். அப்படியே மேலே ஸ்டெப்ஸ் போகும்போது இந்த ஸ்டெப்ஸ் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, அதுக்கு வெயிட்டிங். இது வந்து இப்போ முன்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு வயசு போன காலத்துலேயும் இதை யூஸ் பண்ணலாம். ஒரு சிட்டிங் ரூம் மாதிரி தான், இன்னொரு கெஸ்ட் ரூம்னு கூட சொல்லலாம். இதுக்கு வந்து காப்பீட் அடிக்க போயினோம். கீழே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றுமே செய்யலை, காப்பீட் அடிக்க போகிறோம். ரைட். அப்போ அதனால் இதுக்குரிய லைட்டில் பாருங்கள். மை காட், 1 2 3 4 5 6 7 8 டூ மெனி என்ன பார்க்க எனக்கு. எனிவே ஓகே, இது 8 லைட் இதுக்குள்ளே போட்டிருக்குது. அப்படியே நாங்கள் இங்கே வந்தோம்னு சொன்னார். ரைட். இதுதான் அமைப்பு. இது வந்து முன் இதாக்கிட்டோம். இதுதான் மெயின் டோர். ரைட். இதோட விளந்தான் இந்த முந்தி இருந்த வீட்டின் அமைப்பு. இதை வந்து நாங்கள் அமைச்சிருக்கோம். இங்கே இப்படியே இந்த சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்குறோம். கிரவுண்ட் ஃப்ளோர், வேறு கெஸ்ட் அவை எல்லாம் இருக்கும். பாருங்கள், இந்த பாத்ரூமை பார்க்க எவ்வளோ ஆசையாக இருக்கும். ஒரே டைல்ஸ்லேயே கொடுத்து தான் பார்த்துருப்பீங்க. இதே ஒரு ஃபியூச்சர் வால் மாதிரி கொண்டு வந்துருக்கிறோம். பச்சை கலரில் சின்ன சின்ன டீட்டெயிலோட வடிவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். நல்ல பெரிய ஒரு ஷவர், அதே மாதிரி சிஸ்டம் உள்ளுக்கு புஷ் அண்ட் ஃப்ளாஷ் அந்த மாதிரியான ஒரு பாத்ரூம். இது மேலுக்கு மேட் ஃபினிஷில் இது கொடுத்துருக்குறோம். டோர் ஃப்ரேமை பாருங்கள். டோரும் வந்து அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் டோரை வந்து நாங்கள் வித்தியாசமாக மிகவும் மாறுபட்டு இந்த வீட்டை வந்து நாங்கள் செய்திருப்போம். கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரியான அமைப்பில் இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் ஃப்ளோர் மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கோம், போர்சிலன் இல்லை. ரைட். அப்படியே இங்கே வந்தோம்னு சொல்லி சொன்னால் எக்ஸ்டென்ஷனுக்கு உள்ளறான் வாங்க. ரைட். அப்படியே அந்த பக்கம் பாருங்கள், ஒரு திருப்பி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது லேண்டிங். அங்கேருந்து அப்படியே வந்து நேராக வந்து அப்படியே நாங்கள் பின்னால் கிச்சன். அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து இந்த படி ஸ்டேர்கேஸுக்குள்ளே வந்து நாங்கள் மெயின் மோட்டர்கள், அண்டர் ஃப்ளோ ஹீட்டிங் இது கொடுத்துருப்போம். ரைட். அப்படியே நீங்கள் இந்த கிச்சன் ஏரியா பாருங்கள், பிரம்மாண்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒருக்கா சுற்றி வர பாருங்கள். 4 பைஃபோல்ட் போட்டிருக்கோம். 4 பேனல் உள்ள டோராயும் தனியாக பாவிச்சு கொள்ளையிலும். அதே மாதிரி ஃபுல்லாக ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன் சொன்னால் ஃபுல்லாக திறந்து விடையிலும். கிச்சனை பாருங்கள், கிச்சன் பிரம்மாண்ட அமைப்பை பாருங்கள். துரித கதியில் கிச்சன் பேக் வந்து போய்கொண்டிருக்கு. சர்ஜி இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பெஷலிஸ்ட் ஒன் கிச்சனில். கிச்சன் ஃபிட்டிங்னு சொன்னால் அவர் வந்து என்ன சொல்கிறது, அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கிச்சன் வந்து முழுக்க மெனுவலாக வந்து இந்த கிச்சனை வந்து நாங்கள் அசெம்பிள் பண்ணி கொண்டிருக்கோம். ஆனால் இதுலேயும் வந்து நிறைய பார்ட்ஸ்கள் வந்து உண்மையாக ஓன் டைம் வந்து டெலிவரி பண்ணப்படையில். இந்த கிச்சன் வந்து ஹவுடன்ஸ் இந்த கிச்சன் அவங்களோட இதான் சொன்னேன். சில இதுகளில் போய்க்கலாம் அதுக்குரிய எல்லா விதமான மெட்டீரியலும் வந்து அவங்க உடம்பு தெரியல. இதால் இன்னும் டிலே ஆக போகுது, என்ன செய்கிறது. ரைட். அதே மாதிரி
மேலுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைட்டில் பாருங்கள் எத்தனையாயிரம் லைட் ஸ்பாட் லைட் எங்கெங்கே எல்லாம் தொங்குதுண்டு. மேலுக்கு பாருங்கள் லண்டன் ரூஃப் ஒன்று கொடுத்துருப்போம். லண்டன் ரூஃபை சுற்றி வர எல்இடி ப்ரொஃபைல் வட்டி வச்சுருக்கிறோம். நல்லா இருக்கும், பார்க்க நல்ல ஒரு மிக பிரம்மாண்டமாக இருக்குது. வெளிச்சத்தை பாருங்கள், நேச்சுரலாக இந்த வீட்டில் வந்து வெளிச்சம் வந்து அந்த மாதிரி இருக்குது. ரைட், இது வந்து ஒரு சிட்டிங் ஏரியா மாதிரி. சிட்டிங் ஏரியா, டிவி அதில் வரப்போகுது. ரைட், நல்ல ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு முறையில் சைடு எக்ஸ்டென்ஷனையும் 4 மீட்டர் எக்ஸ்டென்ஷனையும் வீட்டில் உள்ள கபாட் இவ்வளோத்தோட இந்த வீடு வந்து முடிஞ்சுது. இது இவ்வளவு எக்ஸ்டென்ஷன். அந்த எக்ஸ்டென்ஷனோட ஒரு ஓப்பன் பிளான் மாதிரி ஒரு மேசிவ் கோல், ஒரு த்ரூ லான்ச் மாதிரியான ஒரு அமைப்பில் கொண்டு வந்து விட்டுருக்கலாம். இந்த லைட்டிங் இதுகள் எல்லாமே போட்டு ஆப்ரேட் பண்ண வலிக்கிட்ட அப்புறம் இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் இது இல்லாமலே இந்த இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சம் இருக்குது இல்லையா. அப்போ இதில் ஒரு ஐலண்ட் வருது பாருங்க, இந்த இடத்துல நல்ல ஒரு ஐலண்ட் வருது. இது வந்து குக்கிங் பாயிண்ட், இந்த இடத்துல ஐலண்ட், அங்கால வந்து ஆக்கள் வந்து நிற்கலாம். அதே மாதிரி இங்கால பாருங்க, இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. பாருங்க எவ்வளவு கபர்டுகளுக்குள்ள நிறைய அந்த கோர்னர் ஏரியாவை வந்து கூடுதலாக அவாய்ட் பண்ணுறது கூட. பாருங்க இப்படி மூடி இருக்கு கிச்சன். ரைட், இதை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பேண்ட்ரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் டிசைனில் நிறைய சாமான், நிறைய சின்ன சின்ன ஐட்டங்கள் எல்லாமே வச்சு இந்த டெட் பிளேஸ், இந்த ஸ்பேஸ் வந்து டெட் ஸ்பேஸ்னு சொல்லி போடுவாங்க. அதையும் நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி முடிவாங்க. என்ன வச்சு மூடினாலும் மூடிடுவாங்க. தாங்க இந்த குரல் வருது ஒழிய, கதை வருது ஒழிய, டெக்னிக்கலி இஸ் டெட் பிளேஸ். இதை வந்து கூடுதலாக ஹைட் பண்ணிடுவாங்க. இதுக்குள்ளே ஒன்றுமே செய்யலான்ற மாதிரி விட்டுருவாங்க. ஆனால் அதையும் நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சின்ன சின்ன டீட்டெயில் என்ன எஸ்பி கன்சல்டன்சினா சின்ன சின்ன டீட்டெயில் ஒவ்வொரு சின்ன ஸ்பேஸையும் வந்து நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறது. ஒன்று யூட்டிலைஸ் பண்ணுறான்றப்பறம் சும்மா இல்லை, டீட்டெயில் இன் டீட்டெயில்னு சொல்லி சொல்கிறது. எவ்ரி பவுண்ட் நீங்கள் என்ன ஒரு பவுண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா இருந்தால் அந்த பவுனுக்கு இன்னும் வேல்யூ கூட்டிக்கொண்டு போவோம். அதுதான் நாங்கள் குவாலிட்டி கம்ப்யூட்டர் பேக்கேஜ். ப்ரைஸை நோக்கி ஓடாதீங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் பே பண்ணினாலும் அந்த கம்ஃபர்ட் சோன், காலம் வரையறை, ஸ்ட்ரக்சர் அப்படின்றதுல நிறைய டீட்டெயில் இருக்குது. எல்லாமே ஆட்ஸ் பண்ணப்படும். ஒவ்வொரு சின்ன சின்ன வேலை ஸ்கில் ஒர்க்கர், அதில் ஸ்பெஷலிஸ்டான ஆக்கள்லாம் நாங்கள் வச்சு வேலை செய்கிற ஆக்கள். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இது மிக மிக டீட்டெயிலான ஒரு ஒர்க். இதில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறபடியால் நாங்கள் அதை செய்து தந்துருக்கோம். ரைட், அதே மாதிரி வெளியில் வாங்க. வெளியில் வந்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இதை கட்டின உடனே சும்மா மட்டும் விடையில்லை, இதை கட்டி வெளியில் ஒரு பேவிங்கும் செய்திருக்கோம். ரைட், பேவிங் பாருங்கள், இது வந்து உண்மையாக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளக்காணி மாதிரி கொஞ்சம் கிட்டத்தட்ட ஆக பள்ளம்னு சொல்ல மாட்டேன், ஓரளவு ஸ்டெப் டவுன் ஆன காணி. இதுக்கும் வந்து நாங்கள் ஸ்க்ரீட் பண்ணியிருக்கோம். ப்ராப்பரான ஒரு ஸ்க்ரீட், ஒரு 3 மீட்டருக்கு ஸ்க்ரீட் பண்ணி திருப்பி அடுத்த கட்டமாக இன்னொரு ஸ்டெப் ஒன்றை கீழே கிரியேட் பண்ணி அதுக்கு மேலே தான் கீழே நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்கு போர்சிலன் டைல்ஸ் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி எக்கோ ட்ரெயின் சேனல் வந்து வேலை நடந்து கொண்டு இருக்குது. அந்த தண்ணிகள் மழை தண்ணிகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தால் அப்படியே விழுந்து டைவர்ஷன் ஆகிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் அதை நாங்கள் செய்திருக்கிறோம். இந்த காணியை சுற்றி பாருங்கள், நல்ல அகல காணி. இவ்வளவு இவ்வளவுத்தை கட்டியும் ஆனால் இவ்வளவு ஸ்பேஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கே வாங்க வந்து இந்த காணியினுடைய இந்த வீட்டினுடைய அமைப்பை நாங்கள் பின்னுக்கு இருந்து பார்ப்போம். ரைட், அதே மாதிரி இங்கே இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு சம ஹவுஸ் கட்டுறதுக்காக இந்த இடத்துல நாங்கள் கொங்குரீட் அமைச்சு நாங்கள் கொடுத்துருக்குறோம். ரைட், இந்த வீட்டில் எக்ஸ்டென்ஷன் செய்திருக்கிறோம், லொஃப்ட் கன்வர்ஷன் செய்திருக்கோம், பின்னால் சம ஹவுஸ். இங்கே இருந்தோன்னா அப்படியே பாருங்கள், பியூட்டியை பாருங்கள் எப்படி இருக்குது. லொஃப்ட் கன்வர்ஷன் சைஸை பாருங்கள், என்ன சைஸ், வால் டு வால் மேக்ஸிமம் எடுத்திருக்கிறோம். அதே மாதிரி பின்னால் 4 மீட்டர் வந்திருக்குது. 2 விதமான ரூஃப் வந்து யூஸ் பண்ணிக்க, ஒன்று டைல் ரூஃப், ஒன்று ஃப்ளாட் ரூஃப் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறோம். மேக்ஸிமம் ஹைட், மேக்ஸிமம் டெப்த். மேலே பார்த்தீங்கன்னா அது லொஃப்ட் கன்வர்ஷன் மாதிரியே இருக்காது, லொஃப்ட்டை விட அதை தாண்டின ஒரு விஷயமாக இருக்கும். லொஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் லொஃப்ட் செய்கிறது தான். இந்த டீட்டெயிலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், 2 பக்கம் போலையும் பாருங்கள், ஹைட்டையும் பாருங்கள். அதுதான் இந்த டீட்டெயில்னு சொல்கிறது. இதுதான் எஸ்பி கன்சல்டன்சி ஆகிய நிறுவனம் வந்து லொஃப்ட்டில் தனித்துவமான ஆக்களை வச்சு லொஃப்டாக இருக்கட்டும், எக்ஸ்டென்ஷனாக இருக்கட்டும், இவ்வளோத்தையும் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். இது வந்து வீட்டினுடைய எலிவேஷனை நீங்கள் பார்க்குறீங்க. ரைட், சைட்டுக்கு மேலே லண்டன் ரூஃபும் வந்து தெரியுது. இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது இதே மாதிரியான அமைப்புகள், இதே மாதிரியான வீடுகள் உங்களுக்கு செய்ய வேண்டுமாக இருந்தால் தாராளமாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.